ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, தலைவர் ரஜினிகாந்த் பற்றி, தட் மீன்ஸ் தலைவர் இல்லை, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட அனுபவங்கள், அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயத்த அவர் பர்த்டே ட்ரிபியூட்டாக நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் இதை கன்ஃபார்ம் பாருங்கள் கைஸ். ஏன்னா விஜயே ஒரு ரஜினி ஃபேன், அப்புறம் விஜய் ஃபேன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ரஜினி ஃபேனாக தான் இருப்பாங்க. ஸோ ரஜினி ஃபேனை பாருங்கள். ஸோ யாரும் ரஜினி மேலே ஏற்று வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவாஜி ராவ் கைக்வாட் என்ன ஒரு ஆள் மராட்டி ஃபேமிலியில் பிறந்தார். அவர் ஆக்சுவலாக தமிழனே இல்லை, ஒரு மராட்டி ஃபேமிலியில் பிறந்தார். மராட்டி ஃபேமிலியில் பிறந்ததுக்கப்புறம் ஏழை ஃபேமிலி. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் தகுந்த ஏஜ் வரும்போது அவர் பெங்களூரில் ஒரு பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தாரு. பஸ் கண்டக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சது தமிழ் சினிமாவில் நிறைய காசு இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் அவருக்காக தமிழ் சினிமாவில் இறங்கலைன்னு இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. அவருக்காக தமிழ் சினிமாவில் இறங்கலை, அவர் ஃபேமிலிக்காக தமிழ் சினிமாவில் இறங்கினாருன்னு. அப்போது அவருக்கும் ஒரு ஏக்கம் வந்துச்சு, நம்ம போனோம்னா நமக்கும் காசு கிடைக்கும், வச்சு நம்மளும் ஸ்க்ரீனில் தெரியும், எல்லாருமே என் முகத்தையும் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவர் தான் ரஜினி. அப்போது ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் கதவு தட்டலைன்னா என்ன தமிழ் சினிமா எங்கே போயிருக்குன்னு யாருக்குமே தெரியாத கைஸ். ஸோ அந்த டைமில் தமிழ் சினிமாவில் பெரிய ஸ்டார்ஸ் இருந்தவங்க எம்ஜிஆர், கமல், அதுக்கப்புறம் சிவாஜியும் கமல் மட்டும் அந்த டைம் சூப்பர் ஸ்டார்ஸ். ஏன்னா எம்ஜிஆர் இன்னும் பெரிய ஸ்டார் ஆனாலும் டக்குன்னு அவர் அரசியல் இறங்கிட்டார். ஸோ இப்போ அந்த டைமில் ரஜினி அந்த எம்ஜிஆர் இடத்த தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் கமல், சிவாஜி மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டார்களை தூக்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் படம் ஃப்ளாப்னாலும் நல்ல படங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய பெரிய படம்னா பெரிய ஜானரில் படம்லாம் இல்லை, வெறும் ஒரு ஃபார்மிங் படம், ஒரு அக்ரிகல்ச்சர் படம், ஒரு விவசாயம் பற்றி உள்ள படம், அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துள்ளாத கதைன்னு ஏதோ ஒரு படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் தான் கொஞ்சம் சிட்டி பாயாக மாறினார் ரஜினி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாப் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெருசாக யாருக்குமே அவர் ஆக்டிங் பிடிக்கல. லேடிஸ்க்கு கொஞ்சம் பிடிச்சது, ஜென்ஸுக்கு லைட்டாக பிடிச்சது, குழந்தைங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவர் யார், ஏன் என்டர் ஆன தமிழ் சினிமாவில்னு. அவங்களுக்கெல்லாம் வாயை மூட வச்ச டைம் தாங்க பாஷா இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஈவன் இப்போ கூட பார்த்தேன்னா கூட அது இப்போ எடுத்த படம் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இது பாஷா ஒரு பிளாக் பஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஸோ பாஷா ஜானர்லேயே பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிட்டு பாஷா, படையப்பா, அண்ணாமலை, அருணாச்சலம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அதே ஜானரில் தான் பண்ணார். அதுக்கப்புறம் பாபா படம் பண்ணப்போ பாபா படத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்ட ஆச்சு. அந்த டைமில் தலைவர் ஃபீல்ட் அவுட்டு, அவ்வளோதான், இனிமேல் விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அவரெல்லாம் இன்னும் தமிழ் சினிமாவில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 இயர்ஸ் கேப்பில் அவர் எதுவும் படம்லாம் பண்ணல. ஸோ 4th இயரில் அப்படியே சந்திரமுகி போட்டார், அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் சரியான பிளாக் பஸ்டர். ஸோ 2005 பெருசாக படம்லாம் அவருக்கு ஓடல. 2006 2007 சிவாஜின்னு ஒரு பிக் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஒரு படம் வந்திருந்தது. அதான் தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் 100 crores பண்ண படம். அதுக்கப்புறம் 2008 பெருசாக ஓடல, 2009 பெருசாக ஓடல. இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன் கைஸ். இல்லைன்னா பெரிய படம் ஹிட்டாகாமல் இருந்தாலும் கொஞ்சம் படம் சரியான பிளாக் பஸ்டர் இருக்கும் ரஜினி சாருக்கு. அதுக்கப்புறம் 2010 பார்த்தேன்னா ரோபோட், தட் மீன்ஸ் எந்திரன் ஒரு படத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அது வரைக்கும் ஒரு இந்தியா, தமிழ்நாடு அது வரைக்கும் தான் இருந்தார். எந்திரன் மூலமாக வேர்ல்டுக்கே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே 300 கோடி கிராஸ் பண்ண படமாக எந்திரன் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2011 2012 ஒழுங்காக போகல. 2014 லிங்கா அதுக்கப்புறம் கோச்சாடையான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரஜினி சாரோட செகண்ட் பொண்ணு கோச்சாடையான் எடுத்தாங்க. அதான் இந்தியாவுக்கு பெருமைன்னு அப்போ நினச்சிருந்தாங்க. அந்த படம் இப்போ எடுத்துட்டா கூட ஒரு பெரியான பிளாக் பஸ்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. அது ஒரு சோட்டா பீம், ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் நினச்சிட்டு இருந்து அதை ஒரு சரியான பிஸ்னஸ் ஆச்சு.
லிங்காவும் சரி நினச்சது மாதிரி பெருசாக ஒன்று போகல. அதுக்கப்புறம் 2015லேயும் எதுவும் போடல. 2016 கபாலின்னு கிரேட் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2017 காலால் திருப்பி டவுன் ஆகிட்டார். காலால் வந்து மோஸ்ட்டாக பிடிக்கிறது அவர் கேங்ஸ்டராக கபாலி மாதிரி தான் காமிச்சிருக்காரு, ஆனால் ஓவர் ஃபேமிலி மேனாக காமிச்சிருக்காரு. ஸோ 2018 பார்த்தோன்னா 2.0. ஸோ இது வரைக்கும் எந்த ஆக்டராலையும் அந்த கலெக்ஷனை முறியடிக்கவே முடியல. 800 கோடி அந்த கலெக்ஷனை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ஆக்டர்ஸில் யாராலையும் முறியடிக்க முடியல. விஜய் லியோ வச்சு முறியடிப்பார் நிறைய பேர் சொன்னாங்க, லியோ கோட் வச்சு தான், அதுவும் முடியல கைஸ். ஸோ அந்த ரெக்கார்டை ரஜினி சார் தான் செட் பண்ணி வச்சு தமிழ் சினிமாவை இன்னும் உயிரோடு வச்சுருக்காரு. 2019 தேட்டரில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டுருந்தாங்க அவர்லாம் டவுன்ஃபால் ஆகிட்டாரு, அவ்வளோதான் என்னை ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. அப்படி திருப்பி அந்த பாபா வந்ததுக்கப்புறம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 அண்ணாத்தை சிறுத்தை சிவா கங்குவா டைரக்ட் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாடி அண்ணாத்தை டைரக்ட் பண்ணி அது கங்குவா மாதிரி சரியான டிசாஸ்டர் பண்ணி விட்டார். சரியான எமோஷ்னல் ஃபிலிம்னு சொல்லி சரியான டிசாஸ்டர் பண்ணி விட்டார். ஸோ அதுவும் சரியான டிசாஸ்டர் சொன்னாங்க. 2022 ரஜினி சார் எந்த படத்தையும் நடிக்கலை. ஏன்னா ரஜினி சார் அந்த டைமில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலான்னு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கெலாம் அறிவிப்பு கூட கொடுத்தாரு, ஆனால் பேர் எதுவும் சொல்ல, ஃப்ளாகும் அறிவிக்கலை. அப்போ வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருந்தாங்க, ஏன் போகிறாரு அப்படின்லாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, இனிமேல் அரசியலில் இறங்காதில்ல, ஒன்லி சினிமா தானே. அப்போ 2023 தரமான கம்பேக்கு ஜெயிலரில் கொடுத்து கலெக்ஷனை வந்து செம்மையாக பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் தமிழ் கிராசிங் மூவிஸு ஆஃப் ஆல் டைமில் வந்து ஜெயிலர் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது 2024 2 படம் தலைவருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, லால் சலாம் அதுக்கு வேட்டையன். லால் சலாம் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் வந்து அந்த ஃப்ளாப் டிசாஸ்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேட்டையன் பார்த்தோன்னா எனக்கு பிடிக்கல, பர்சனலாக பிடிக்கல ஆக்சுவலாக. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரஜினி சாரோட ஆக்டிங்னால தான் அது ஃப்ளாப் ஆகாமல் கொஞ்சம் ஆவரேஜ் ஹிட்டுன்னு இருந்துச்சு. ஸோ என்ன தான் அவர் வந்து நிறைய படங்களில் ஹிட்டு கொடுக்காட்டாலும் வந்து கொஞ்சம் படங்களில் மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்தது வள்ளி ரஜினி சார் உழைப்பு தான். ஸோ இவர் வந்து நான் சொட்டேன்னு சொல்லி நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் இன்னும் விட்டுட்டு அவர் விக்கு போட்டு நிறைய நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வரப்போகிற கூலி படத்துக்கு பெரிய ஹைப்லாம் எல்லோரும் வச்சுட்டு இருந்தாங்க கைஸ். ஸோ யாரெல்லாம் கூலி படம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ கூலி படம் எல்சியில் வருமானு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இவர் ஏதாவது மோட்டிவேஷனாக இருக்கணும் கைஸ். ஸோ இவர் வந்து இப்போ வந்து 75 இயர்ஸ் ஆகுது, ஆனாலும் அவர் வயசும் அவர் ஸ்ட்ரென்த்து எதுவுமே குறையாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மோட்டிவேஷனாக தலைவரை தான் மெயினாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஆக்டர்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குட் பை.